Daily. Taste the Daily. கோயிலுக்கு போகாத, கடவுளை கற்பித்தவன் முட்டா பையன். கோயிலுக்கு போகாத, அது அறிவு கெட்டதனம். சாமி கும்பிடாத, அதை கற்பித்தவன் காட்டுமிராண்டி. பரப்புறவன் அயோக்கிய பையன் பெரியார் பேசியிருக்காரு. ஒரு தடவை பேசுங்க. உப்பு புளி மிளகாயா, உன் வீட்டு உப்பு புளி மிளகாயா, அது திருடிட்டு போயிட்டானா திருட்டு பட்டம் கட்டுறதுக்கு உன் வீட்டு உன் மனைவி அவ விரும்பி யாரோடவும் போனா அது குற்றம்னு சொல்லுவியா? அது உப்பு புளி மிளகாயா? உன் மனைவி உன்னை விட்டு வேற ஒருத்தனோட போனா அது திருட்டு பட்டம் கட்டுவியா? இது இப்படி பேசியிருக்காருன்னு ஒரு தடவை பேசுங்கள. இவ்வளவு காலமா பாரதிய ஜனதாவை எழுத்து நான் பேசிட்டு இருக்கும் போது அப்பெல்லாம் நீங்க வரல. அவங்க ஆதரிக்கிறது அவங்க இது சரி. அவங்க என்ன எதுக்கும் போது நீங்க ஆதரிச்சீல. நான் போய் ஐயா நீங்க என்ன ஆதரிச்சு பேசுங்க அப்படி கேட்டேன்னா சொல்லுங்க. நேத்து கூட கல் இறக்குற மாநாட்டில் தம்பி அண்ணாமலையும் பங்கேற்கிறதாரு. அவர் கல் இறக்குறத ஆதரிக்கிறாரு, நானும் ஆதரிக்கிறேன். அது நடத்துறது விவசாய அமைப்பு ஆதரவு இயக்கங்களை கூப்பிட்டுருக்காங்க. அப்படிதான் நீ ஒரு இயக்கமா வர 32 இயக்கத்தை கூட்டிட்டு வர. ஏன் வர நீ 32 இயக்கம் நாடங்களும் திரட்டி வர பெரியார் கூட்டம். ஒரே ஒரு இயக்கம் பிரபாகரன் பிள்ளை நீ மோதி வென்றுவியா? நீ வென்றுவியா? தடியை ஊண்டிட்டு தள்ளாட்டி வர. நாங்க ராணுவ அணிவகுப்போட நடந்து நிக்கிறோம். தள்ளாடி கொண்டிருக்குது, தளர்ச்சி பெற்று இருக்குது திராவிடம், பேரெழுச்சி பெற்று இருக்குது தமிழ் தேசிய அரசியல். மோதிக்கிட்டு இருக்காத. நீ பெரியார சொல்லாம திராவிடம் இல்லாம அரசியல் இல்லைன்ற இல்லாம தானே 3வது பெரிய கட்சியா நிக்கிறேன். இன்னைக்கு தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சியா 2026 அப்புறம் பார்ப்போம். இந்த திராவிடம் இருக்கு தொடச்சு தூர வீசல பாத்துக்கிட்டே இருக்கு. நீங்க நீங்க பெரியாரை பேசுற இத்தனை கூட்டமா அப்படியே தேர்தல் பரப்புரைக்கு வரட்டும். சீமான் பெரியார ரொம்ப தப்பா பேசிட்டாரு. தயவு செய்து ஓட்டு போடாதே. கேட்டுருங்க. நீங்க பாக்குறேன் கேட்டுருங்க. கோயிலுக்கு போகாத, கடவுளை கற்பித்தவன் முட்டா பையன். கோயிலுக்கு போகாத, அது அறிவு கெட்டதனம். சாமி கும்பிடாத, அதை கற்பித்தவன் காட்டுமிராண்டி. பரப்புறவன் அயோக்கிய பையன் பெரியார் பேசியிருக்காரு. ஒரு தடவை பேசுங்களேன். உப்பு புளி மிளகாயா, உன் வீட்டு உப்பு புளி மிளகாயா, அது திருடிட்டு போயிட்டானா திருட்டு பட்டம் கட்டுறதுக்கு உன் வீட்டு உன் மனைவி அவ விரும்பி யாரோடவும் போனா அது குற்றம்னு சொல்லுவியா? அது உப்பு புளி மிளகாயா? உன் மனைவி உன்னை விட்டு வேற ஒருத்தனோட போனா அது திருட்டு பட்டம் கட்டுவியா? இது இப்படி பேசியிருக்காருன்னு ஒரு தடவை பேசுங்கள. பெரியாரின் பெருமை மிக்க பெண்ணிய உரிமையை கொஞ்சம் பேசுங்கள. இந்த நேரத்தில் திராவிடம் தமிழ் தேசியம் பிரச்சனை மக்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி. மக்களுக்கு இந்த இத்தனை 60 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில் இருந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க. எல்லாரையும் படிக்க வச்சிட்டியா? மருத்துவத்தை தரம் வைத்திருக்கிறியா? குடிக்க தண்ணி கொடுக்க முடியுதா? படிச்சா வேலை கொடுக்க முடியுதா? படிச்சுட்டு 14,000 பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று உட்கார்ந்துருக்கான உனக்கு பணி கொடுக்க முடியுதா? பகுதி நேர ஆசிரியருக்கு உரிய சம்பளம் கொடுக்க முடியுதா? பணி நிரந்தரம் கொடுக்க முடியுதா? போக்குவரத்து தொழிலாளர் பிடித்த பணத்தை நிலுவைத் தொகை உனக்கு கொடுக்க முடியுதா? எதுவுமே கொடுக்க முடியல. 525 கோடிக்கு நீங்க பன்னாட்டு கலைமன்றம் கட்டணும். உங்க அப்பாவை கடற்கரை கட்டிக்கிறீங்க. என்னது திராவிட ஆட்சியால் இந்த மக்கள் என் அக்கா என் தங்கச்சிகளை என் தாயை 1000 ரூபாய்க்கு கையேந்த வச்சதை தவிர நீ வளர்ச்சி என்ன கட்டுற? என்ன காட்ட போறீங்க நீங்க? இந்த திராவிட ஆட்சியாளர்களை வீழ்த்தாமல் இந்த மண்ணில் தூய அரசியலும் ஆட்சியும் மலர்வது என்பது சாத்தியம் இல்லை. திரும்ப 1000, 2500, 2000, 3000 தான் அறிவிப்பாங்க. வேற என்ன செய்வாங்க? இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் பிழைக்க முடியுங்கிற ஏழ்மை வறுமையில் நிச்சயத்தை வச்சதை தவிர என்ன இருக்கு? பொங்கலுக்கு படி இனாம் அளக்க வேண்டிய திறமையில வச்சிருக்க நீ. ஒரு தேசியத்தின் ஒரே பண்டிகை பொங்கல். காலங்காலமா உழைக்கிறான். 103 ரூபா கொடுத்துருக்கான். 103 ரூபாய்க்கு வக்கில்ல. ஆனா 725 கோடிக்கு குடிக்க வச்சிருக்க நீ நாட்டு மக்களை. இந்த கொடுமையெல்லாம் ஒழிக்காம நீங்க என்ன பண்ணுவீங்க? தமிழ் தேசியம் என்ன செய்யும்னா இந்த கேடு கட்ட கேவலம் கட்ட அரசியலை ஆட்சி முறையை வீழ்த்தும். தூய அறம் சார்ந்த ஆட்சி முறையை மலர செய்யும் இந்த மண்ணில். என் முன்னவர்கள் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாக இருக்கான். அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த முன்னவர்கள் எங்கள் மறவர்கள். அந்த வழியில் நின்று அரசு செய்யணும்னா தமிழ் தேசிய அரசியல் மலரணும். நீ பெண்ணிய உரிமை பேசினீங்க. எத்தனை சீட்டு இந்த பாராளுமன்றத்தில் பெண்கள் கொடுத்தீங்க? இந்த சட்டமன்றத்தில் எத்தனை கொடுக்க போறீங்க? ஆனா 117 இடம் 20 இடம் நாங்க கொடுத்து வரமே பிரபாகரன் பிள்ளைகள் அப்படி செய்ய முடியுதா? நீ பேச்சு தான், வெறும் வெற்று வார்த்தை. அதை செயல்பாட்டில் கொண்டு வர முடிஞ்சதா? ஒரு தனி தொகுதி பொது இந்திய அரசியல் சாசனம் கொடுத்தது 42, பழங்குடி மக்களுக்கு 2. அதை தாண்டி ஒரு பொது தொகுதிகள் திமுக நிறுத்தி இருக்குதா? இந்த திராவிட இயக்கம் கம்யூனிஸ்ட் வாங்கி கொடுத்திருக்குது. இதே இந்த அம்மா நீங்க சொல்ற சோக்கால் ஆரிய தலைமை பார்ப்பன தலைமை ஜெயலலிதா நிறுத்திருக்காங்க. சான்று இதே பெரும்பலூர்ல
நான் அந்த பொது தொகுதியானவனே எங்க அண்ணன் ஆராசாவை நீலகிரிக்கு கூட்டிட்டு போனீங்க. பக்கத்தில் இருக்க பொது தொகுதியில தலித் மலையை நிறுத்தி ஐயாவை பாராளுமன்றத்தில் ஜெயிக்க வச்சதா மேயர் ஜெயலலிதா. தாழ்த்தப்பட்ட மக்களில் அருந்ததிய மக்களில் ஒருத்தர் ஒரு பிரதிநிதியை தூக்கி ஐயா தனபாலை உணவுத்துறை அமைச்சராகவும் சபாநாயகர் இருமுறை ஆக்கி அழகுபடுத்தினது நீங்க சொல்ற ஆரிய தலைமை. மண்டல் கமிஷன்ல இருந்து 69 விழுக்காடு இடஒதுக்கீடை சட்ட வரைவை நிறுத்தி சட்ட பாதுகாப்பை பெற்றுக் கொடுத்தது நீங்க சொல்ற பார்ப்பன பெண் ஜெயலலிதா. அன்னைக்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பாராட்டி கூட நின்னது இதே பெரியாரிய முதன்மை தளபதி ஐயா வீரமணி. மறுப்பீலா? நீங்க என்ன பண்ணிச்சிருந்த திராவிடம்? எதுக்கு உனக்கு சமூக நீதி பேசிட்டு நீ? உன் மந்திரி சபையில எத்தனை பெண்ணுக்கு இடம் கொடுத்திருக்க? முதலா இப்பத்தான் நீ செல்லியனுக்கும் அந்த கலை கனிமொழியோ கவிமொழியோ வந்த மனித வள மேம்பாடுன்னு வேற கைல்வெளிக்கு வேற அமைச்சகம் கொடுத்துருக்கு. வேற திராவிட நலத்துறை அமைச்சர் தவிர வேற என்ன கொடுத்துருக்கீங்க? நீங்க என்ன கொடுத்திருந்தீங்க? பெருந்தலைவர் என் தாத்தன் காமராஜன், ரட்டமலை சீனிவாசன், அயோத்தியா சபையினருடைய பேரன், அந்த இவரை கொண்டு போய் நீ அறநிலையத்துறைக்கு அமைச்சரா போடலையா? சீமானுக்கு ஆதரவா சில அமைப்புகள்லாம் நாங்க உறுதுணை நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்போர்ட் தடை மான தமிழன்லாம் தமிழன் பக்கம் தானே நிற்பான். அதுல எங்க அண்ணன் தடா ரஹீமும் ஏர்போர்ட் மூர்த்தியும் எப்பவுமே நீதியின் பக்கம் நேர்மையின் பக்கம் நின்று பேசுறாங்க. அதுல என்ன இருக்குது? நான் எங்க அண்ணன் போய் அண்ணன் ஆதரிச்சு பேசுங்கன்னு சொல்லல, அவங்களுக்கு சரின்னு படுத்து பேசுறாங்க. அவரால் எங்களுக்கு ஆனது என்னன்னு சொல்லுங்க. உருட்டுக்கட்டை ஏங்க நீங்க வீட்டை முற்றுகிட்ட நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கு ஆர்ப்பாட்டம் தானே செய்ய வந்த அனுமதி மறுத்தீங்க? பாமகவுக்கு எதுக்கு அனுமதி மறுத்தீங்க? அம்மா சௌமிய என்னை விடுங்க, ஒரு ஆண்மகன், அந்த அவங்கள அவ்வளவு பெரிய மனுஷியை நீங்க கையை பிடிச்ச தரத்தனை எடுத்து கொண்டு வண்டியில் எத்துற நீ. அவங்க பிஜேபி மகளிர் அந்த அம்மையார் குஷ்பு தலைமையில போராடினது நீ ஆட்டு தொட்டியில் ஒண்டி அடைச்சு வைக்கிற நீ. அதுக்கெல்லாம் அனுமதி ஏதாவது நீ என் வீடு முற்றுகைக்கு எப்படி அனுமதி கொடுக்குற? எப்படி கொடுக்குறது? உருட்டு கட்டைன்னா நான் அங்க கட்டையில எடுத்திருந்தா அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு பிரியாணி சமைக்கிறதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு அங்க போட்டிருக்க கட்டை எடுத்து வச்சு நிக்கிறான். அதுக்காக நான் வெறுங்கு கல்லறி மண்டையோட அடி வாங்கிட்டு நிற்கிறியா? பிரபாகர மகன் அடி வாங்கிட்டு சொல்றியா? என்னது இது? பெரியார பத்தி நீங்க இவ்வளவு பேசினாலும் அவரை கொள்கை தலைவரா கொண்டு கட்சி உருவாயிட்டு தானே சார் இருக்கு. அதுதான் இவ்வளவு பேச வைக்குது. எந்த கொள்கையை என் தம்பி விஜய் ஏற்கிறாருங்கிறது எனக்கு வளர்க்கணும்ல. உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. இப்ப நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன்ல, நான் ஆரம்பிக்கல, ஒவ்வொன்னா கேள்வி கேட்பேன். பெரியாரின் பெண்ணியம், பெரியாரின் சமூக நீதி, பெரியாரின் மதுவிலக்கு கொள்கை, எதுலையாவது ஒண்ணு. இப்ப இப்படி பாருங்க, காந்தி ஒரு மகான், இந்த தேசத்தை காந்தி தேசம் என்று சொல்லணும். காந்தியை சுட்டு அவரே கொன்ன பிறகு இந்த நாட்டில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு நாள், இது ஒரு பெரியார். காந்தி சிலைய நாட்டில் இருக்கக்கூடாது, காந்தி சிலையை முழுக்க இடிச்சு நொறுக்கணும், இது ஒரு பெரியார். இதுல எந்த பெரியார் தந்தை பெரியார்? நான் பேசுறேன், எனக்கு ஒரு 4 மணி நேரம் அவகாசம் கொடுங்க, ஒரு மேடையில் பேசுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுறது ஏதாவது இருந்தா பேசுங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.